ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை வச்சு என்னாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட்டு அதை கேட்குறீங்க. ஸோ உங்கள் கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. நீங்கள் இப்படி கேட்பீங்க, இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்க, நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அதுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது இன்னொன்று, எனக்கு அதையும் தாண்டி கால் பண்ணி விசாரிக்கிறீங்க. ஸோ எனி ஹெல்ப் வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறதுக்கு. ஏன் இவ்வளோ எமோஷ்னல் அப்படின்னா, எனக்கு 1-2 பேர் கால் பண்ணாலே எமோஷ்னல் ஆயிடுவேன். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட கால் பண்ணியிருப்பாங்க. குரூப்லேயே வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்லாம் வந்து மெசேஜ் பண்ணவும், அதை வந்து என்னன்னா, தனியாக வந்து நம்ம போய் ஆஸ்பத்திரியில் போய் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து யாருமே இல்லை. அதனால நம்ம வந்து இவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் இருக்கிறாங்க, நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப 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 தேங்க்யூ. என்கிட்ட வந்து கேட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஹேண்டிகேப்டு. உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் சொல்கிறேன். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் முதுகு வந்து ஒரு மாதிரி பெருசாக இருக்கும். கொஞ்சம் பின்னாடி வந்து நரம்பு விலகி இருக்கும். அதனால பின்னாடி முதுகு வந்து நார்மலாக இருக்காது. அது வந்து அது என்னாச்சு அப்படின்னா, முன்னாடியும் அந்த நரம்பு வந்து உணவு குழாயில் வந்து பாதிச்சிருச்சு. அது பாதிச்சனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அதிகமாக நெஞ்செரிச்சல் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது நெஞ்செரிச்சல்ன்றனால நாங்கள் நார்மலாக ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அவங்க வந்து நீங்கள் எண்டோஸ்கோப்பி எடுக்கணும், பெட்டில் அட்மிட் ஆகணும், இது சிசேரியன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும் போது நமக்கு என்னாச்சு அப்படின்னா, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ எங்கள் வீட்லேயும் யாரும் கிடையாது, அவங்க வீட்லேயும் யாரும் கிடையாது. நம்ம சப்போர்ட் பண்ணதுக்கு நான் தனியாக தான் நிற்கணும். ஸோ என்னோடய பையனை வச்சுட்டு நான் தனியாக தான் நிற்கணும். அன்னைக்கு வந்து நான் செக்கப் போகும்போதோ செய்யும் போதோ என்னோடய பையனை தான் கூட கூப்பிட்டு போயிருந்தேன். ஏன்னா அவனை ஸ்கூல் விடுறதுக்குமே பார்த்துக்கிறதுக்குமே ஆள் கிடையாது. அந்த நேரத்தில் வந்து ஒரு மைண்டு வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் எடுத்து தான் நான் வீடியோ போட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஏன்னா வந்து என்னடா அப்படின்ற மாதிரி, நமக்கு தான் நிறைய கஷ்டம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டேன். அதனால தான் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டேன். அதுக்கு நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கு வந்து பெருசாக மேஜர் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால மாத்திரையும் சிரப்பும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே 1 மந்த் கண்டினியூ பண்ண சொல்லி சரியாயிரும். சரியாகலை அப்படின்னா நம்ம வேறு மருந்து கொடுக்கலாம். ஆனால் இது வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ மேஜர் ப்ராப்ளம் வேறு எந்த ப்ராப்ளமும் கட்டாயம் வந்து உங்களுக்கு சரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு இதனால தான் உங்களுக்கு வந்து நெஞ்சரிச்சல் அதிகமாகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க.